முட்டையை வச்சு இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டையை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 4 கிராம்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன். 1 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது. வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் 3 பெரிய தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா பார்க்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்துருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் பெப்பர், கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, இந்த அளவுக்கு நல்லா மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடிச்சு வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருங்க. நல்லா பரவலாவே சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி கொஞ்சமா, இதுக்கு மேலவே கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விடுங்க. கிரேவி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக நெய் சேர்த்தா போதும். பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி. அடுப்பு தீயை கம்மி பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். இப்போ அப்படியே எடுத்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா கடாய் சாதம் ரெடி.